الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا أحمد عبده ورسوله فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم سل من قطعك وعفو عمن ظلمك واحسن إلى من أساء إليك صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம்மளுக்கு அதிகமான நிஅமத்களை, அருட்கொடைகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றான். நாம் அவனுக்கு வழிபட்டாலும் சரி, நாம் அவனுக்கு மாறு செய்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா அவன் தன்னுடைய அடியார்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை சரியான முறையிலே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான். நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினாலும், நாம் நன்றி செலுத்தாமல் இருந்தாலும், அவன் நம்மை எந்த ஒரு நாளிலும் எந்த ஒரு வேளையிலும் பசியாகவோ பட்டினியாகவோ ஆடை இல்லாமலோ தங்குவதற்கு இருப்பிடம் இல்லாமலோ அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கவில்லை. தங்குவதற்கு வீட்டை தருகிறான், உண்ணுவதற்கு உணவை தருகிறான், பருகுவதற்கு பானத்தை தருகிறான், உடுத்துவதற்கு உடையை தருகிறான், செல்லுவதற்கு வாகனத்தை தருகிறான். இது போன்று எத்தனையோ விதமான நிஅமத்துகளை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். இந்த நிஅமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். சிலவற்றிற்கு, சில விஷயங்களுக்கு நாம் நன்றி செலுத்தவில்லை. அல்லாஹ் தஆலா கொடுத்த நிஅமத்துகளிலே மிக உயர்ந்த நிஅமத் அருட்கொடை என்னவென்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி முஸ்லிம்களாக ஆகுவது உலகத்திலே கிடைத்த பல கோடான கோடி ரூபாய், லட்சக்கணக்கன் பில்லியன் எவ்வளவு பணமாக இருக்கட்டும், எப்படியாப்பட்ட அருட்கொடையாக இருக்கட்டும், அனைத்து நிஅமத்துகளும் சிறந்த நிஅமத் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லி முஸ்லிம்களாக ஆகுவது. சகோதரர்களே, இந்த கலிமாவின் பரக்கத், இந்த கலிமாவுடைய சிறப்பு, இதனுடைய மதிப்பு இப்பொழுது தெரியாது. எப்பொழுது தெரியும் என்பது தெரியுமா சகோதரர்களே? என்று நம்முடைய வாழ்க்கையின் இறுதி நாள், அதாவது மறு உலக வாழ்க்கை எப்பொழுது ஆரம்பிக்கிறதோ என்று நாம் மரணிக்கின்றோமோ அப்பொழுது தெரிய வரும். சில காபிர்கள் சொல்வார்களாம், ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானூ முஸ்லிமீன். சொல்வார்களாம், காபிர்கள் மறு உலக வாழ்க்கையில் மஹ்ஷருடைய மைதானத்தில் அந்த காபிர்கள் சொல்வார்களாம், அந்தோ கைத்தேதமே, நான் உலகத்திலே வாழும் பொழுது ஒரு முறை கலிமா சொல்லி ஒரு முஸ்லீம்களாக ஆகியிருக்க வேண்டாமா? நான் கலிமா சொல்லி முஸ்லீம்களாக ஆகாமல் இருந்து விட்டேனே, என் வாழ்க்கையை நான் வீணாக கழித்து விட்டேனே என்று அப்பொழுது புலம்புவார்களாம். அப்பொழுது புலம்பி என்ன பிரயோஜனம், என்ன பயன்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. சகோதரர்களே, இந்த கலிமாவுடைய நிஅமத், இந்த கலிமாவுடைய அருட்கொடையை பற்றி இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்திலே உதாரணத்திற்கு ஒரு முஸ்லீமும் ஒரு காபிரும் ஒன்றாக இணைந்து அவர்கள் எல்லா இடத்திற்கும் ஒன்றாக செல்லுகிறார்கள். பாவம் செய்வதெல்லாம் ஒன்றாக செல்லுகிறார்கள், ஒன்றாக செய்கிறார்கள்.
ஒரு முஸ்லிம் அவன் எந்த தொழுகையும் இல்லை, ஜக்காத் இல்லை, ஹஜ்ஜி இல்லை, நோம்பு இல்லை, தர்மம் இல்லை, எந்த விதமான நன்மையும் இல்லை, அவனும் காப்பிரை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இருவருக்கும் மரணம் வந்தது. மரணமாகிய பிறகு அல்லாஹு தஆலா அந்த காப்பிரை நரகத்திலே போட்டு விடுவான். அவனுக்கு எந்த விதமான இரக்கமும் அல்லாஹ் படமாட்டான். ஏன்? அவனுடைய உள்ளத்திலே கலிமா இல்லை. இன்னொரு மனிதன் அவன் முஸ்லீம், அவனையும் அல்லாஹ் தஆலா அவன் நாடினால் அவன் செய்த பாவத்தை முழுவதுமாக மன்னித்து விடுவான். ஆனால் அல்லாஹ்வுடைய பொதுவான நியதி என்னவென்று சொன்னால், ஒரு முஸ்லீம் அவன் பாவம் செய்தால் அவனுடைய பாவத்திற்கு தண்டனை கொடுப்பதற்காக அல்லாஹ் தஆலா நரகத்திற்கு அனுப்புவான். அவன் நரகத்திலே அல்லாஹ் தஆலா எவ்வளவு நாள் அவனுக்கு நியமித்தானோ அத்தனை நாள் அவன் நரகத்திலே வேதனைகளை அனுபவிப்பான். ஆனால் அவன் கலிமா சொன்ன ஒரு பரக்கத்திற்காக அல்லாஹ் தஆலா அவனை சுவனத்திற்கு செல்ல வைப்பான். அப்பொழுது அல்லாஹ் தஆலா காபிரும் முஸ்லிமும் ஒன்றாக நரகத்தில் இருக்கும் பொழுது அந்த முஸ்லிமை பார்த்து அல்லாஹ் கூப்பிடுவான், ஓ முஸ்லிமே, நீ சொர்க்கத்திற்கு செல் என்பதாக. அருகில் இருந்த அந்த காபிரான நண்பன் பார்த்து கேட்பானாம், நண்பா, நீ எங்கே சென்று கொண்டிருக்கிறாய்? அவன் சொல்வானாம், நான் சொர்க்கத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன். அப்பொழுது அவன் சொல்வானாம், உலகத்திலே வாழும் காலமெல்லாம் நானும் நீனும் ஒன்றாகத்தானே பாவம் செய்து கொண்டிருந்தோம், இன்று நீ மட்டும் சொர்க்கம் செல்கிறாயே என்பதை என்று கேட்டபோது அவன் சொன்னானாம், உலகத்திலே நானும் நீனும் பாவம் செய்தோம்தான், ஆனால் அந்த பாவம் செய்யக்கூடிய காலத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஒரே ஒரு முறை கலிமா சொல்லிவிட்டேன். அந்த கலிமாவின் பரக்கத்திற்காக அல்லாஹ் தஆலா நீண்ட நிலை வாழ்க்கைக்காக அல்லாஹ் இந்த சொர்க்கத்துக்கு அனுப்பிவிட்டான். அப்பொழுது சொல்வானாம் அந்த காஃபிர், ஒரே ஒரு முறை நானும் ஒரு கலிமாவை சொல்லி முஸ்லீம்களாக இருக்க வேண்டாமா? எனவே சகோதரர்களே, இந்த வாக்கியம் எப்படியாப்பட்டது என்பது நமக்கு இப்பொழுது தெரியவில்லை. மேலும் சகோதரர்களே, இந்த காலத்தினை நாம் வாழும் பொழுது உண்மையாக வாழ வேண்டும், உண்மையை பேச வேண்டும், பொய்யை பேசக்கூடாது. சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், அல் கிதுபு யஅகுலுல் ஈமான், பொய் சொல்லுவது ஈமானை எரித்துவிடும், ஈமானை தின்றுவிடும். எப்படி விறகை நெருப்பு தின்று விடுகிறதோ அதே போன்று பொய் சொல்லுவது ஈமானை கரித்துவிடும். ஈமான் இருக்கும் நம்மிடம், பொய் சொல்வதின் காரணமாக நம்மிடத்திலே அந்த ஈமானை அல்லாஹ் தஆலா எடுத்துவிடும், அதாவது அது கரித்துவிடும் ஈமானை. எனவே சகோதரர்களே, ஹஜ்ரத் ஒரு சஹாபி சொல்லி காமித்தார்கள், ஒரு பெரியார், அதாவது நீ பொய் சொல்வது பறவையை போன்று இனி சுவையாக இருக்கும். மேலும் சொன்னார்கள், யார் பொய் சொல்வாரோ அவருடைய முகத்திலே அல்லாஹ் தஆலா அழகை எடுத்து விடுவான். முகத்தின் அழகு தின்றுவிடும் பொய் சொல்வதின் காரணமாக. பொய் சொல்லுவது ஆரம்பத்திலே நன்றாக இருக்கும், ஆனால் அதனுடைய இறுதி முடிவு கேவலம், வெட்கம், கைசேதம், நாசம், இப்படித்தான் இருக்கும். சொன்னார்கள், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாது. எனவே சகோதரர்களே, அந்த பொய் சொல்லும் தன்மை மிக உயர்ந்த சிஃபத், ஏனென்று சொன்னால் மிக உயர்ந்த தன்மை. அந்த தன்மை அந்த சஹாபாக்கள் காலத்திலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலே, அந்த நம்மளை கொண்டு மனிதர்களாக இருக்கக்கூடிய, நம்மளை கொண்டு மனிதர்களாக இல்லாமல் மிருகங்களிடம் உண்மை இருந்தன, பொய் சொல்லும் தன்மை இல்லை. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தெருவழியாக வீதி வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தை ஹஜ்ரத் அவங்கள மனைவி ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லி காண்பிக்கிறார்கள். நாங்கள் இருவரும், நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு வழியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் என்று ஒரு சத்தம் வந்தது. நாங்கள் திரும்பி பார்த்தோம், இடதுபுறம் வலதுபுறம் திரும்பி பார்த்தோம், யாரும் இருக்கவில்லை. மீண்டும் யா ரசூலல்லாஹ் என்று ஒரு சத்தம் கேட்டது. மீண்டும் திரும்பி பார்த்தோம், யாரும் இருக்கவில்லை. திரும்பி நாங்கள் செல்ல ஆரம்பித்தோம், மீண்டும் ஒரு சத்தம் கேட்டது, யா ரசூலல்லாஹ். திரும்பி பார்த்தால் ஒரு மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிடுகிறது. கூப்பிட்டு சொன்னதாம், யா ரசூலல்லாஹ், இந்த பக்கத்திலே, அந்த மானுக்கு பக்கத்திலே ஒரு மனிதர் உறங்கிக் கொண்டிருந்தார். அந்த மானை கட்டி போட்டு மரத்திலே கட்டி போட்டு பக்கத்திலே உறங்கிக் கொண்டிருந்தார், தூங்கிக் கொண்டிருந்தார். இந்த மான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னதாம், யா ரசூலல்லாஹ், இந்த மனிதன், நான் என்னுடைய காட்டிலே என்னுடைய குட்டிகளுடன் நான் வசித்து இருக்கும் பொழுது இந்த மனிதன் என்னை அநியாயமாக என்னை இழுத்துக் கொண்டு செல்கிறான், என்னுடைய குட்டியை விட்டு பிரித்து என்னை விட்டு தனியாக அவன் கடத்தி கொண்டு செல்கிறான் என்று சொன்னவுடன்
அந்த மான் சொன்னதாம், யா ரசூலல்லாஹ், என்னை அவிழ்த்து விடுங்கள், எனக்கு குட்டிகள் இருக்கின்றன, எனது குட்டிகள் என்னை தேடும், அதற்கு பசியாக இருக்கும், நான் அதற்கு பாலை கொடுத்து விட்டு வேண்டும் என்றால் நான் இந்த இடத்துக்கு வந்து விடுகிறேன், என்னை அவிழ்த்து விடுங்கள் யா ரசூலல்லாஹ் என்ற அந்த மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டது. உடனே நபி ஸல்லல்லாஹு கேட்டார்கள், நான் உன்னை அவிழ்த்து விட்டால் நீ பாலை குடித்து விட்டு மீண்டும் வந்து விடுவாயா என்று கேட்டவுடன் அந்த மான் சொன்னதாம், யா ரசூலல்லாஹ், நிச்சயமாக நான் வந்து விடுவேன், என்னை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னதாம். அவர் இதுவரையும் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு தெரியாமல் அதை அவிழ்த்து விடுகிறார்கள். மான் ஓடி சென்றது, தன்னுடைய குட்டிக்கு அந்த பாலை கொடுத்து விட்டு மீண்டும் முடியாது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்தை மானை கட்டி கொண்டு இருக்கும் பொழுது அந்த மனிதரை விழித்து விடுகிறார். விழித்து விட்டவுடன் பார்த்தார், என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டவுடன், இது போன்று நீங்கள் அதனை குட்டியை விட்டு நீங்கள் பிரித்து விட்டீர்கள் என்று நடந்த நிகழ்ச்சியை சொல்லி காண்பித்தார்கள். நான் காட்டியவுடன் அவர் உடனே அவிழ்த்து விட்டார். இது போன்ற நான் குட்டியை விட்டு பிரித்து விட்டேன் என்று உடனே அவர் அந்த மான் சொல்லிக் கொண்டே சென்றதான். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் மீண்டும் அவிழ்த்து விட்டவுடன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் தஆலா தான் வணக்கத்திற்கு தகுதியானவன், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறீர்கள் என்பதாக அந்த மான் குட்டி பொய் சொல்லாமல் உண்மையை சொன்னது. அவிழ்த்து விட்டவுடன் தான் சொன்னது, நான் குட்டிக்கு பாலை கொடுத்து விட்டு மீண்டும் வந்து விடுவேன், அதே போன்று வந்தது. அவிழ்த்து விட்டார்கள். மீண்டும் என்ன, அது கலிமாவை சொல்லி சென்றது. அந்த மானிடம் இருக்கக்கூடிய ஒரு மிருகத்திடம், ஒரு பிராணியிடம் இருக்கக்கூடிய உண்மை உரைக்கக்கூடிய தன்மை கூட நம்மிடம் எத்தனை நபர்களும் இல்லாமல் இருக்கின்றது. சகோதரர்களே, ஹஜரத் லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய நபியாக இருந்தார்கள். அவர்கள் மிகப்பெரிய ஹக்கீம், ஞானவானாக இருந்தார்கள். ஒரு முறை அவர்கள் சில நண்பர்களுடன் அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது, சில விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் வந்தார். வந்தவுடன் கேட்டாராம், நீ அந்த காலத்திலே ஒரு இடத்திலே ஒரு மனிதருக்கு நீ அடிமையாக இருந்தீரே, அந்த மனிதர் இல்லையா நீ என்பதாக அவர் கேட்டாராம். ஆம், அதே அடிமைதான் நான். அப்பொழுது மேலும் ஒரு மலை அடிவாரத்திலே நீ ஆடுகளை மேய்த்துக் கொண்டு ஒரு இடையனாக இருந்தாயே, அந்த மனிதன் தானே நீ என்று கேட்டவுடன், ஆம், நான் தான் அந்த இடையன், நான் தான் அந்த அடிமை என்று சொன்னவுடன், இப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை ஒரு அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக நீ எப்படி மாறினாய்? ஒரு ஆட்டு இடையன், ஒரு அடிமை, ஒரு நபியாக வந்தார். அப்பொழுது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம், 4 விஷயத்தை நான் கடைபிடித்து வந்தேன், 4 விஷயத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே அமல் செய்து வந்தேன். அந்த அமலின் காரணமாக அல்லாஹ் தஆலா எனக்கு ஞானத்தை கொடுத்தான், எனக்கு ஹிக்மத்தை கொடுத்தான், என்னை நபியாக ஆக்கினான் என்பதாக அந்த அலைஹிஸ்ஸலாம், அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம். அந்த 4 விஷயங்களில் முதலாவது அவர்கள் சொன்னார்கள் தக்வா. தக்வா, அல்லாஹ்வை அஞ்சினார்கள், இறையச்சம், அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தார்கள். மக்களுக்கு முன்னால் ஒரு விதமாக, மக்களுக்கு பின்னால் ஒரு விதமாக இல்லை, எல்லா நேரத்திலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். மக்கள் பார்த்தாலும் சரி, மக்கள் பார்க்காவிட்டாலும் சரி, எந்த ஒரு நேரத்திலும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். உள்ளூரிலே இருக்கும் பொழுது மக்களுக்கு பயந்து சில பாவங்களை செய்வதற்கு நாம் துணிந்து வேற ஊரிலே சென்று அறியாத மக்களுக்கு மத்தியிலே சென்று நாம் பாவத்தை செய்தாலும் மக்களை ஏமாற்றி விடலாம். ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வை நாம் ஏமாற்றிவிட முடியாது. நான் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தேன். மக்களுக்கு முன்னிலேயும், தெரிந்த மக்களுக்கு முன்னாலும் ஒரே மாதிரி, தெரியாத மக்களுக்கு மத்தியிலேயும் ஒரே மாதிரி இருப்பதுதான் உண்மையான தக்வா, இறையச்சம். எனவே சகோதரர்களே, யாரிடம் தக்வா இருக்குமோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்தை தருகிறான். எனவே ஒரு பாவத்தை செய்யும் பொழுது மக்கள் பார்க்கிறார்கள் என்பதாக நாம் அமலை விட்டுவிடவும் கூடாது, மக்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக நாம் அமல் செய்யவும் கூடாது. எனவே சகோதரர்களே, முதலாவது அவர்களிடம் இந்த தன்மை தக்வா, இறையச்சம். இரண்டாவது தன்மை அவர்கள் சொன்னார்கள் அமானத். யாராவது ஒருவர் அமானித ஒரு பொருளை கொடுத்து நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், பிறகு நான் வாங்கிக் கொள்கிறேன் என்பதாக யாராவது நம்மிடம் ஒரு பொருளை நம்மை நம்பி கொடுத்தால் அதை நாம் அவர் சொன்னதை போல நாம் கொடுத்து விட வேண்டும். அமானிதத்தில் நாம் மாறு செய்யக்கூடாது. அவர்கள் சொன்னார்கள், நான் இரண்டாவது செஞ்சாமல் அமானத்தை நான் பாதுகாப்பேன். யாராவது ஒரு பொருளை கொடுத்தால் நான் மீண்டும் அவர் தந்ததை போன்று நான் கொடுத்து விடுவேன். மூன்றாவது சொன்னார்கள் கலாமுல் லஹு, வீண் பேச்சை நான் பேச மாட்டேன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, எவ்வளவோ பேச்சுக்கள் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்.
அதில் அதிகமான பேச்சுக்கள் வீணான பேச்சுக்கள். அந்த பேச்சை பேசியதற்கு பிறகு இந்த பேச்சு எனக்கு என்ன பிரயோஜனத்தை கொடுத்தன என்று சிந்தித்து பார்த்தால் தெரிய வரும், ஒரு பிரயோஜனத்தையும் தந்திருக்காது. இம்மையிலும் பிரயோஜனத்தை தந்திருக்காது, மறுவுலா வாழ்க்கையிலும் பிரயோஜனத்தை தந்திருக்காது. சகோதரர்களே, ஹதீஸிலே வந்திருக்கின்றன, அடியான் ஒரு மனிதன் அவன் அறியாமல் ஏதோ சில வார்த்தைகளை பேசி விடுகிறான், மேலும் அதனை அவன் பெரிதாகவும் நினைக்காமல் இருக்கிறான். அதன் காரணமாக நரகத்தின் படுகொலியிலே சென்று விடுகிறான், சில வார்த்தைகளை பேசுவதன் காரணமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொய்யுக்கு கூட, விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லாதீர்கள், விளையாட்டாக கூட பொய் சொல்லக்கூடாது. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள், நீங்கள் யாராவது குழந்தை அழுது கொண்டிருக்கின்றன, உடனே நாம் சொல்லுகிறோம், ஓ தம்பி அழுகாதமா, மகனே அழுகாத, நீ அழுவாமல் இருந்தால் நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தருகிறேன் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த குழந்தையின் அழுகை நிறுத்துவதற்காக. அதே போல் அந்த குழந்தை நின்று விடுகிறது, அழுகை நிறுத்தி விடுகிறது, ஆனால் நாம் கொடுப்பதில்லை. நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நீங்கள் குழந்தைக்கு அந்த சிறு வயதிலேயே பொய்யை கற்றுக் கொடுக்கிறீர்கள். சிறு குழந்தைகளுக்கு பொய்யை ஆரம்பத்திலே நீங்கள் விதைத்து விடுகிறீர்கள். எனவே சகோதரர்களே, குழந்தைகளுடன் நடக்கும் முறையும் சொன்னார்கள், நீங்கள் விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லக்கூடாது என்பதாக. நான்காவது தன்மை அவங்களிடம் வாக்கில் சத்தியம். ஒருவரிடம் வாக்கு சொன்னால் நாம் மாறு செய்யக்கூடாது. உதாரணமாக, நான் 1 மாத தவணையிலே நான் ஒரு பணத்தை நீ எனக்கு தா, நான் 1 மாத தவணையிலே உனக்கு தந்து விடுகிறேன் என்று சொன்னால் நாம் அதே போன்று 1 மாத தவணையிலே நாம் அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். வாக்கில் சத்தியம் இருக்க வேண்டும். அந்த 4 தன்மையை நாம் செய்ததின் காரணமாக நான் இவ்வளவு பெரிய நபியுடைய அந்தஸ்தை நான் அடைந்தேன். முதலாவது தக்வா, இறையச்சம். இரண்டாவது அமானத், யாராவது ஒருவர் அமானித பொருளை கொடுத்து வைத்தால் மோசடி செய்யாமல் திருப்பி கொடுத்து விடுவது. மூன்றாவது கலாமுல் லகு என்று சொல்லக்கூடிய வீண் பேச்சை நான் விட்டேன், எனவே அல்லாஹ் என்னை நபியாக ஆக்கினான். நான்காவது வாக்கில் சத்தியம், நாம் ஏதாவது ஒருடன் சொன்னால் அதே போன்று நாம் நிரூபித்து காட்ட வேண்டும். நாம் பொய் சொல்லக்கூடாது. நான் விளையாட்டாகத்தான் சொன்னேன், இல்லை, அந்த விளையாட்டாக சொன்ன பொய்யுக்கும் கியாமத்திலே அல்லாஹ் நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். எனவே சகோதரர்களே, நாம் விளையாட்டாக கூட பொய் சொல்லக்கூடாது. மேலும் சகோதரர்களே, நம்மில் எத்தனையோ பேர் இருக்கிறோம், தாய் தந்தையரை ஒரு மதிப்பாக இல்லாமல் நண்பர்களுக்காக தாய் தந்தை உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, நம்மை தாய் பெற்றெடுத்தார்கள், வளர்த்தார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, லா யனாமானி ஹத்தா தனாம் லா யஸ்பஆனி ஹத்தா தஸ்பா. நாம் சாப்பிடாத வரை நம்முடைய தாய் தந்தை சாப்பிட மாட்டார்கள், நாம் தூங்காத வரை உங்களுடைய தாய் தந்தை தூங்க மாட்டார்கள். அப்படியெல்லாம் உங்களை வளர்த்த தாயை ஒரு பருவ வயதை அடைந்தவுடன் அந்த தாயை உதாசீனப்படுத்திக் கொள்கிறோம். தாயினுடைய மதிப்பு நமக்கு தெரியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். உங்களுக்கு சுவனம் வேண்டுமா, உங்களுக்கு நீங்கள் சொர்க்கத்தில் செல்ல வேண்டுமா, நீங்கள் கோடிக்கணக்கிலே பணத்தை செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் அதற்காக அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை. அது ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். உங்களுக்கு சுவனம் வேண்டுமா, உங்களுக்கு சொர்க்கத்திலே சில ஆசையாக இருக்கிறதா, உங்களின் தாயின் காலடியிலே நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். அப்படி என்றால் என்ன? தாயுடைய காலை பார்த்தால் சுவனம் இருக்காது, மாறாக அவர்களின் சொல்லை கேட்டு நடப்பது, அவர்களின் பேச்சை மீறாமல் இருப்பது, அவர்களை திட்டாமல் இருப்பது, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செலுத்துவது, இதுதான் அவர்களுடைய காலிலே சொர்க்கத்தை இருக்கிறதா நபி சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, வலா தகுல்லஹுமா உஃபியூ வலா தன்ஹருஹுமா வகுல்லஹுமா கௌலன் கரீமா. அல்லாஹ் அழகாக சொல்லி காண்பிக்கிறான், வலா தகுல்லஹுமா உஃபின். உங்களுடைய உம்மா அப்பாவை பார்த்து சீ என்ற வார்த்தையை கூட நீங்கள் சொல்லாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி தருகிறான். சகோதரர்களை, சீ என்ற வார்த்தை என்றால் அரபியர்களிடம் ஒரு இழிவான வார்த்தை. ஆனால் நம்மிடம் அந்த தாயை பார்த்து சீ மட்டும் இல்ல, என்னென்ன வார்த்தைகளோ போட்டு திட்டுகிறோம். தாய் என்ன வீட்டுக்கு வைத்த வேலைக்காரியா? சகோதரர்களே, வீட்டுக்கு வைக்கக்கூடிய வேலைக்காரிக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை கூட நம்மில் எத்தனையோ பேர் தாய்க்கு கொடுக்காமல் இருக்கிறோம். சகோதரர்களே, தாயின் மகத்துவத்தை நாம் விளங்கவில்லை. நம்மளை 10 மாதம் வயிற்றிலே சுமந்து நம்மை பெற்றவுடன் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தார்கள், நம்மளால் சொல்லி முடிக்க முடியுமா? சகோதரர்களே, அந்த தாயை உதாசீனப்படுத்தி செல்கிறோம்.
சகோதரர்களே, அந்த குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். நாம் உண்ணுவதற்காக, நாம் உடுத்துவதற்காக, நாம் உறங்குவதற்காக எவ்வளவு சிரமப்பட்டார்கள். நாமெல்லாம் சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது நாமெல்லாம் அசுத்தத்தை கழித்து விடுவோம். நம்முடைய தாய் அந்த அசுத்தத்தை, அதை அசுத்தமாக நினைக்காமல் அதை நம்முடைய குழந்தை என்று அந்த அசுத்தத்தை எல்லாம் நீக்கிவிட்டு அந்த குழந்தையை சுத்தப்படுத்தி தன்னோடு கட்டி அணைத்துக் கொண்டார்கள். ஆனால் அந்த தாயை பார்த்து இன்று நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? சகோதரர்களே, ஏதாவது ஒரு கடைக்கு செல்லும்படி சொன்னாலோ நான் போக முடியாது, நீ யாரிடமா சொல்லிக்கொள் என்பதாக நாம் தாயை உதாசீனப்படுத்துகிறோம். மேலும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வகுல் லஹுமா கௌலன் கரீமா, நீங்கள் தாய் தந்தையருடன் சங்கையான முறையில் கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு உங்களுடைய தாயை நீங்கள் அழையுங்கள், கண்ணியமான வார்த்தையுடன் பேசுங்கள். அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். சகோதரர்களே, எத்தனையோ பாவங்கள் நாம் செய்கிறோம். அல்லாஹு தஆலா மன்னிக்க கூடியவன், அனைத்து பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவான். அல்லாஹ் கஃபூர், அல்லாஹ் கஃபார், அல்லாஹ் மன்னிக்கிறவன், அவன்தான் மன்னிக்க தகுதியானவன். அல்லாஹ் தஆலா அனைத்து பாவத்திற்கும் தண்டனையை இந்த உலகத்திலே கொடுப்பதில்லை. அல்லாஹ் மறுமையிலே தான் அவனுக்கு செய்யப்படும் நன்மை செய்தாலும் கூலி அங்குதான், பாவம் செய்தாலும் தண்டனையும் அங்குதான். ஆனால் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை சரிவர நிறைவேறாவிட்டால், மேலும் தாயை யாராவது உதாசீனப்படுத்தினால், தாயை யாராவது அவர்கள் மனசு கஷ்டப்படும்படியாக யார் நடந்து கொண்டாரோ அவரை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே இழிவுபடுத்துவான். இந்த உலகத்திலே கேள்வி அல்லாஹ் தஆலா அவனை இழிவுபடுத்தி விடுவான். எனவே சகோதரர்களே, தாய் தந்தையை நாம் சாதாரணமாக இருக்கவில்லை. நாம் இந்த லோகத்திலே பிறப்பதற்கு, நாம் இந்த லோகத்திலே வருவதற்கு நமக்கு அடிப்படை காரணமாக இருந்தவர்கள் தாய் தந்தையர்கள். அவர்கள் நாம் எப்படி நினைத்துக்கிறோம்? யாரோ ஒரு பெண்ணுக்காக, யாரோ ஒரு நண்பருக்காக பெற்ற தாயை, பெற்ற தந்தையை நாம் கேவலமானவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்று வந்தவள் யாரோ தெருவிலே போகும் பெண்களுக்காக அந்த பெற்ற தாயை நாம் விட்டு விடுகிறோம். சகோதரர்களே, இதுதான் நாம் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையா? சகோதரர்களே, தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் சரிவர நிறைவேற்ற வேண்டும். நம்மிலே எத்தனை பேருக்கு தாய் இருக்கிறார்கள்? நாம் இதுவரை எப்படியாவது நடந்திருந்தால் இனிமேல் இது போன்ற பாவத்தை செய்ய மாட்டேன். இன்னொரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் சரிவர நிறைவேற்றாவிட்டால் அந்த தாய் சில வார்த்தைகளை வெளியிலே காண்பித்து விடுவார்கள். என்ன என் மகனே, என்ன என்னிடம் இப்படி நடந்து கொள்கிறார் என்பதாக சில தாய்மார்கள் வெளிரங்கத்திலே சொல்லிவிடுவார்கள். சில தாய்மார்கள் தன்னுடைய மகனை கஷ்டப்படுத்தக்கூடாது என்பதற்காக உள்ளத்திலே வைத்துக் கொண்டு ஏதாவது சில வார்த்தையை அவர்கள் பத்வா செய்து விட்டார்கள் என்று சொன்னால், வாழ்க்கையிலே பணம் இருந்தாலும் நாம் தோல்வி அடைந்து விடுவோம், கஷ்டப்படுவோம், நஷ்டப்படுவோம். ஏன்? அந்த தாயுடைய துஆ பரக்கத்தை நாம் வாங்கவில்லை. சகோதரர்களே, நம்முடைய தாய்மார்கள் யாராவது நமக்கு இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் நமக்கு கடமை இருக்கிறது. இந்த தாயாவது நமக்கு மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் கபரிலே அவர்களுக்கு நன்மை சேர்ப்பிப்பது நம்முடைய கடமை. அந்த தாய் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்பார்களாம், என் மகன் ஏதாவது ஒரு சூறாவை ஓதி, ஏதாவது ஒரு ஹதியா செய்து, ஏதாவது நன்மையை எனக்கு சேர்க்க மாட்டானா, ஏதாவது நன்மை எனக்கு எத்தி வைக்க மாட்டானா என்பதாக கபரிலே இருக்கக்கூடிய தாய் தந்தை தன்னுடைய மகனிடம் இருந்து எதிர்பார்க்கிறார்கள். அல்லது உலகத்தில் இருந்தாவது யாராவது எத்தி வைக்க மாட்டார்களா என்பதாக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. உங்களில் எவரும் முஸ்லிம்களாக, உண்மை முஸ்லிம்களாக ஆக முடியாது இதுவரை என்றால் ஒரு மனிதன் தனக்கு எதை பிரியப்படுகின்றானோ அதே விஷயத்தை தன்னுடைய சகோதரனுக்கும் பிரியப்படாதவரை உண்மையான முஸ்லீமாக அவர் ஆகவே முடியாது. ஆனால் சகோதரரை யோசிக்க வேண்டும். நமக்கு ஒரு சட்டம், ஒரு சகோதரனுக்கு வேறொரு சட்டம். சகோதரர்களே, ஒரு சகோதரனை சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு கண்ணாடியை போன்று நாம் கண்ணாடிக்கு முன்னால் நின்றோம் என்று சொன்னால் நம்முடைய உடம்பில என்ன இருக்கின்றதோ அதை தான் காண்பிக்கும், நமக்கு மாற்றமாக அது காண்பிக்காது. அதே போன்றுதான் ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு உண்மையான ஒரு சகோதரனை போன்றிருந்தால் அவன் தனக்கு பிரியப்படக்கூடிய விஷயத்தை மற்ற சகோதரனுக்கும் பிரியப்பட வேண்டும். மோசடி செய்ய மாட்டோம், ஏமாற்றம் செய்ய மாட்டோம். இதுதான் உண்மையான ஒரு முஸ்லிமுக்கு அடையாளம். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில்மன் கதக் வஅஃபு அம்மன் வலமக் வஅஹ்சின் இலா மன் அஸா இலை. முக்கியமான விஷயம் சகோதரர்களே, நம்மில் எத்தனையோ பேர் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒற்றுமை இல்லை. இன்னைக்கு உலகத்திலே பிரச்சனை, சண்டை, சச்சரவு, கேலி, ஒரே வீட்டிலே வரக்கத்தில்லை, நோய், ஒரே எல்லாத்துக்கும் காரணம் நம்மிடம் ஒற்றுமை இல்லை. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சில்மன் கதக்,
உங்களை துண்டித்து வாழ்பவர்களுடன் நீங்கள் சேர்ந்து வாழுங்கள். சேருங்கள். யாருடன்? உங்களை துண்டித்து வாழ்பவருடன் நீங்கள் சேருங்கள். சில் என்று சொன்னால் இரண்டு விஷயம் பிரிந்திருப்பதை சேர்ப்பதுதான் சேர்க்குதல். சேர்ந்திருக்கும் ஒன்றை பார்த்து சேருதல் என்று நாம் சொல்ல மாட்டோம். சில் என்றால் சேருதல் என்று சொன்னால் இரண்டும் தனியா இருக்கக்கூடிய ஒன்று சேர்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை உங்களுடைய யார் வெட்டி வாழ்கிறாரோ அவர்கள் நீங்கள் ஒட்டி வாழுங்கள் என்று சொன்னவுடன் ஒரு சஹாபி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உறவினருடன் நான் எவ்வளவோ இரக்கத்துடன் நடந்து கொள்கிறேன், நான் சேர்ந்து வாழ்கிறேன், அவர்கள் என்னை வெட்டுகிறார்கள், என்னை திட்டுகிறார்கள், என்னை கேலி செய்கிறார்கள், என்னை பரிகாசம் செய்கிறார்கள், என்னை வீட்டை விட்டு துரத்துகிறார்கள், நான் ஆனால் அவர்கள் சேருகிறேன் என்று சொன்னவுடன் மீண்டும் நீங்கள் செல்லுங்கள், மீண்டும் நீங்கள் சொல்லுங்கள். அவர்கள் அடிக்கட்டும், உதைக்கட்டும், திட்டட்டும், பரிகாசம் செய்யட்டும், எப்படியாக இருந்தாலும் நீங்கள் அவர்களுடன் சேர்ந்து கொண்டே இருங்கள். அவர்கள் சேர வேண்டும். ஏனென்று சொன்னால் யார் குடும்பத்துடன் சேர்ந்து வாழ்வாரோ அவர்களுக்குத்தான் வீட்டிலே பரக்கத்து இருக்கும். கோடி கோடியாக அடிப்பு இருப்பதன் காரணமாக அடிக்க வைத்தாலும் லட்சம் லட்சமாக அடிக்கிருந்தாலும் ஏசி, காரு, பங்களா, மாடி, எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் நம்மிடத்தில் ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை நிம்மதியை பார்க்க முடியாது. எல்லா வசதி வாய்ப்புகளும் வைத்திருக்கலாம், ஆனால் ஒற்றுமையை மட்டும் இல்லை என்று சொன்னால் எந்த வஸ்தும் இல்லாமலும் அல்லாஹ் சந்தோஷத்தை ஏற்படுத்துவான், மனதிலே நிம்மதி ஏற்படுத்துவான். ஒற்றுமையை மட்டும் நாம் இழந்து விட்டோம் என்று சொன்னால் எல்லா வஸ்துக்களும் இருந்தும் அல்லாஹ் நமக்கு கேலி, சண்டை, சச்சரவு, ஒற்றுமை இல்லாமல் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுவான். எனவே சகோதரரே, நம்மிடம் ஒற்றுமை இருக்க வேண்டும். நாம் எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் நம்முடைய சகோதரன் தான் ஏதாவது தப்பு செய்து விட்டால், நான் அந்த நேரத்தில் தப்பு செய்திருந்தால் நம்மை யாராவது பரிகாசம் செய்வதை நாம் பிரியப்படுவோமா? ஒரு சகோதரனுக்கு ஏதாவது தவறு செய்துவிட்டால் பல நூற்றுக்கணக்கான மக்களுக்கு மத்தியிலே அவை நாம் கேலி செய்கிறோம். அந்த இடத்திலே நாம் இருந்தால் நம்மை கேலி செய்ய நாம் பிரியப்படுவோமா? அதே போன்றுதான் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கும் பிரியப்பட வேண்டும். ஏதாவது தவறு செய்துவிட்டால், ஏதோ தெரியாமல் செய்துவிட்டால், ஆனால் அவரிடம் அந்த தவறு இருந்து விட்டதா, அதைவிட பன்மடங்கு தவறு என்னிடம் இருக்கின்றன. யாராவது நம்ம சொல்ல முடியுமா? சகோதரர்களே, நான் எல்லா விஷயத்தையும் 100% சரியாக செய்யக்கூடியவன், நான் தவறே செய்ய மாட்டேன், யாராவது சொல்ல முடியுமா? எல்லாரிடம் அல்லாஹ் தஆலா தவறு செய்யக்கூடிய தன்மை வைத்திருக்கின்றான். குல்லு பனி ஆதம கத்தா, உலகத்தில் பிறந்த மனிதர்கள் அனைவர்களும் பாவம் செய்யக்கூடியதான். பாவத்தை விட்டும் பரிசுத்தமானவர்கள் எந்த ஒரு மனிதரும் அல்ல, மலக்காகத்தான் இருப்பார். எனவே நம்முடைய சகோதரர் ஏதாவது நமக்கு துன்பம் செய்துவிட்டால் நாம் மன்னித்து விட வேண்டும். சஹாபாக்களிடம் மன்னிக்கும் தன்மை அவர்களிடம் இருந்தது. எனவே தான் அல்லாஹ் தஆலா அவர்களை புரிந்து கொண்டான். இரண்டாவது தன்மை சொன்னார்கள், சில்மன் கதா, துண்டித்து வாழ்பவருடன் நீங்கள் சேர்ந்து வாருங்கள். யாராவது உங்களுக்கு அநியாயம் செய்து விட்டால், யாராவது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டால் மன்னித்து விடுங்கள். ஏதோ தெரியாமல் என்னுடைய நண்பன் செய்து விட்டார், ஏதோ சகோதரன் செய்து விட்டார் என்பதா நீங்கள் மன்னித்து வாருங்கள். மன்னிக்கும் மனப்பான்மையை நாம் ஒருவருக்கொரு ஏற்றுக்கொள்ள வேண்டும். சாதாரண விஷயத்துக்காக நமக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகள், அந்த விஷயத்தை நாம் கண்டும் காணாமல் விட்டுவிட்டால் ஒற்றுமையாக வாழுவோம். எனவே சாதாரண ஒரு விஷயம், ஏதாவது ஒருவரை சாதாரண எச்சிப்பட்டு விட்டால் அதற்கு மத்தியில் எவ்வளவு சண்டை செய்கிறோம். சகோதரர் சொன்னார்கள், அநியாயம் செய்தால் நீங்கள் மன்னித்து விடுங்கள், தெரியாமல் செய்து விட்டார். இன்னொரு விஷயம் சொன்னார்கள், இது உயர்ந்த அந்தஸ்து, இது உயர்ந்த பண்பு. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், வஹ்சின் இலா மன் அஸா இலை, யார் உங்களுக்கு தீங்கு செய்தாரோ, யார் உங்களுக்கு குற்றத்தை செய்தாரோ, யார் உங்களுடன் தவறான முறையில் செய்து நடந்து கொண்டாரோ, வஹ்சின் இலா மன் அஸா இலை, அவர் செய்த தவறுக்காக நீங்கள் அவருக்கு உபகாரம் செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ், உயர்ந்த அந்தஸ்து. சகோதரர்களே, உதாரணத்திற்கு நம்மிடம் யாராவது ஒரு தவறான செயலை செய்து விட்டார், அல்லது மோசடி செய்து விட்டார், அல்லது அடித்து விட்டார், அல்லது திட்டிவிட்டார், நம்மை திட்டி விட்டாரா, நானும் உன்னை அடிப்பேன், நானும் உன்னை திட்டுவேன் என்று சொன்னால் ரெண்டருக்கு மத்தியிலே சண்டை நெருப்பை போன்று பற்றி எரியும். அதே நேரத்திலே நம்மை யாராவது அடித்தால் நாம் திருப்பி அடிப்பதின் காரணமாக நமது வலி ஏதாவது குறைகிறதா, நமது வழி ஏதாவது குறைகிறதா, இல்லது பணத்தில் செல்வம் ஏதாவது அதிகரிக்கின்றதா? இல்லை. யாராவது அடித்தாரா, மன்னித்து நீங்கள் அவருக்கு உபகாரம் செய்யுங்கள். எப்படி? யாராவது ஒரு நம்மை அடித்து விட்டார், சரிப்பா தம்பி அடிக்காது, இனிமே அடிக்க மாட்டேல்ல, இன்னும் ஒரு 10 ரூபா வச்சுக்கப்பான்னு சொன்னண்டா, சுபஹானல்லாஹ், அந்த நேரத்தில் அவருடைய மனம் அப்படியே உருகிவிடும். இப்படிப்பட்ட நல்ல குணமுள்ளவரை நான் அடித்து விட்டேனே, இப்படிப்பட்ட நல்லவரை பார்த்து நான் திட்டி விட்டேன் என்று அவருடைய மனம் இறங்கி வந்து ஒற்றுமையாக வாழ்வதற்கு அங்கு வாய்ப்பு ஏற்படும். அதற்கு மாற்றமாக, நீ என்னை ஒரு அடி அடிக்கிறாயா, நான் உன்னை 10 அடி இருப்பேன், நீ என்னை எப்படி பார்க்கிறாயா, உன்னை எப்படி நடந்து கொள்கிறேன் பார் என்பதாக நான் நடந்து கொண்டேன் என்று சொன்னால் ஒற்றுமை இருக்காது. பணம் இருக்கலாம்,
செல்வம் இருக்கலாம், கோடி இருக்கலாம், தங்குவதற்கு வீடு இருக்கலாம், ஏசி என்ன வஸ்துகள் இருக்கின்றனோ எவ்வளவு எல்லா வசதிகளும் இருந்தாலும் ஒற்றுமை இழந்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய உதவியை நாம் இழந்து விடுவோம். அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது வஅத்தஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகூ, ஒற்றுமை என்னும் கயிற்றை நீங்கள் அனைவரும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகூ, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், பிரிந்து விடக்கூடாது. எனவே சகோதரர்களே, நாம் ஒற்றுமையுடன் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நமக்கு மத்தியிலே வாழ்க்கையிலே நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பான், சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பான். அல்லாஹ் தஆலா எந்தெந்த விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்கின்றானோ, செய்யுங்கள் என்று கட்டளையிட்டிருக்கின்றானோ அவைகளில் முடியுமான விஷயத்தை நாம் அமல் செய்யும்படியும், அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை நம்மை தடுத்திருக்கின்றானோ அவைகளை முற்றும் முழுவதுமாக நாம் தவிர்ந்திருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நமக்கு கண்ணியமான வாழ்க்கையை தருவான். எனவே ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி சொல்லும் பொழுது வலதத்க இதம் வலதத்க உம்முக பாக்கியா والقوم حولك يضحكون سرورا فعمل ليوم أن تكون إذا بكوا ليوم موتك ضاحكا بسرورا. சொல்லி காண்பிக்க அழகான ஒரு கவிதை சொன்னார்கள். மனிதனே, நீ பிறக்கும் பொழுது அழுதழுது பிறந்தாய், எந்த ஒரு குழந்தையை பிறந்தவுடன் சிரிப்பதில்லை. இதை நாம் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்லி காண்பிக்கிறோம். எதற்காக? நாம் சிந்திக்க வேண்டும். ஏதோ பயான் என்பது வாரத்தில் ஒரு முறை கேட்டுவிட்டு நன்றாக இருந்தது பயான், அருமையா செய்தார்கள் பயான் என்று அவர்களை ரசிக்குவதோ அவர்களை பாராட்டுவதோ என்பது பயான் இல்லை. வாழ்க்கையிலே நாம் கொண்டு வர வேண்டும். ஒரு உண்மையான முஸ்லீம் என்னவென்று சொன்னால், ஒரு பயானை கேட்டோம் என்று சொன்னால் நம்முடைய அமலிலே ஒரு படித்தரம் உயர வேண்டும். வாழ்க்கையிலே ஒரு அமல் செய்ய வேண்டும். இதுவரை நாம் தொழாமல் இருந்தோம் என்று சொன்னால் இனியாவது நாம் தொழுக வேண்டும். இதுவரை நாம் பொய் சொல்லிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நாம் இனியாவது உண்மையுடன் வாழ வேண்டும். இதுவரை நாம் குடும்பத்தாருடன் வேற்றுமை நடந்தவால் நாம் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும். சொன்னார்கள், நீ பிறக்கும் பொழுது அழுதழுது பிறந்தாய், உன்னுடைய சுற்றி வர உறவினர்கள் சிரித்துக் கொண்டிருந்தார்கள், குழந்தை கிடைத்து விட்டது என்பதாக. நீ இறக்கும் பொழுது, நீ இறந்து விட்டால் உன்னுடைய உறவினர்கள் உன்னை சுற்றி வர நின்று கொண்டு பாப்பா மூத்தாகிவிட்டார்கள், மாமா மூத்தாகிவிட்டார்கள், உம்மா மூத்தாகிவிட்டார்கள் என்பதாக அழுது கொண்டிருப்பார்கள், கதறுவார்கள். ஆனால் நீயோ சுவர்க்கத்தின் இன்பங்களை பார்த்து சிரித்த வண்ணமாக நீ மரணிக்க வேண்டும். நீ பிறக்கும் பொழுது அழுதாய், உறவினர்கள் சிரித்தார்கள். நீ இறக்கும் பொழுது உறவினர்கள் அழுவார்கள். நீ சுவனத்தை பார்த்து சிரிக்க வேண்டும் என்பதாக இந்த அடிப்படையில் நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதியான வாழ்க்கையை, மறுவுலக வாழ்க்கையிலும் சந்தோஷமான வாழ்க்கையும், நரகத்தை விட்டு பாதுகாத்து ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற மேலான சுவனத்திலே இடம்பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் نزل علينا الكتاب نحمده على أن نجعل النطفة علقة فخلق العلقة مضغة فخلق المضغة عظاما وجعل أصلها التراب. نشكره على أن أرسل إلينا نبينا وجيها في الدنيا والآخرة شفيعا لأهل الكبائر في الآخرة. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له العزيز الوهاب. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله المؤيد بالحجج القاطعة والبراهين الساطعة وفصل الخطاب. صلى الله على محمد صلى الله عليه وسلم. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. أيها الناس، انظروا إلى بدائع صنعة ربكم وعجائب حكمة مولاكم، كيف خلقكم من ذكر وأنثى ثم جعل شعوبا وقبائل شتى. أعوذ بالله من الشيطان الرجيم. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. وقال تعالى أيضا: قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. وقال تعالى أيضا: إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: صل من قطعك وعفو عمن ظلمك وأحسن إلى من أساء إليك. وقال النبي عليه الصلاة والسلام:
ألا إن في الجسد لمضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب. صدق رسول الله صلى الله عليه وسلم. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد ملك قديم بر رؤوف رحيم ورب حليم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة تدخلنا دار النعيم وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله سيد عرب التجليل والتكريم صلى الله عليه وعلى آله وصحبه ذوي العزة والتعظيم. صلى الله على محمد وصلى الله عليه وسلم. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. عباد الله هذا يوم عيد فضل الله له على سائر الأيام وفيه طار روحه المعلى إلى الجنة. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك وسلم عليه وأزواجه وبناته وأتباعه لا سيما على أفضل البشر بعد الأنبياء رفيق سيد الأنبياء السابق إلى الخيرات بالتحقيق خصوصا أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه وعن أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه وعن أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه وعلى بلاد رسول الله صلى الله عليه وسلم وسيدنا الحسن وسيدنا الحسين سيدنا شباب أهل الجنة رضي الله تعالى عنهما وعلى عميه المكرمين عند الله والناس سيدنا حمزة وسيدنا العباس رضي الله تعالى عليهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأهم وأتم وأقوى وأكبر. உங்களது வரிசைகளை நேரமாக நெருக்கமாக மாற்றிக் கொள்ளுங்கள்.
الله